இதுதான் வந்து நுங்கு. இந்த நுங்கை யூஸ் பண்ணி சூப்பராக ஒரு அல்வா செய்ய போகிறோம். நுங்கு அல்வா பண்ண போகிறோம். நல்லா டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் அருமையாக பண்ண போகிறோம். இதை ஃபஸ்ட்டு நம்ம இந்த தோல் பார்ட்டை ரிமூவ் பண்ணிடணும். நல்லா அதை க்ளீன் பண்ணிடணும். நல்லா இதை போல் க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா இதை போல் எல்லா நுங்கு பீஸையும் இது போல் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு தேவையான பொருள் நுங்கு ஒரு 15 பீஸு நுங்கு பீஸ் எடுத்துக்கிட்டா, ஒரு 150 ml பால், சுகர் வந்து இதால் ஒரு 1.5 கப் எடுத்துக்க போகிறேன். அப்புறம் ரெட் செரிஸ் ஃப்ரூட்ஸு, இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, அதாவது சோள மாவு. அடுத்தது முந்திரி, அடுத்தது அதுக்கு நெய் ஆட் பண்ண போகிறோம். பவுல் எடுத்துக்கோங்க. அந்த மிக்ஸி பவுலில் இந்த நுங்கெல்லாம் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிவிட்டு அது கூட இந்த ரெட் செரி பழத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு 100 கிராம் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, சோள மாவு, அது கூட ஒரு 150 ml வந்து பால், இதை நல்லா மூடிட்டு இதை நல்லா மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணலாம். நல்லா சூப்பராக நல்லா மிக்ஸியில் நல்லா இதை கிரைண்ட் பண்ணியாச்சு. கிரைண்ட் பண்ணி இந்த ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி இந்த முந்திரியை நல்லா வறுத்துக்குங்க. லைட்டாக இது வந்து நல்லா ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இன்னொரு பேன் எடுத்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணி அதில் நல்லா ஒரு ஸ்பூனு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்ச அந்த நுங்கு, கார்ன்ஃப்ளவர், பால், அந்த ரெட் செரி பழம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக அந்த நெய் கூட நல்லா இதை ஃப்ரை பண்ணுங்க. இங்கே பாருங்கள், நல்லா ஓரளவு திக்காயிடுச்சு. ஒன்றரை கப்பு சுகர் ஆட் பண்ண போகிறேன்.
இன்னொரு 1/2 கப்பு. இதை அப்படியே கண்டினியூவாக நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். அந்த சுகர்லாம் நல்லா மெல்ட் ஆகிடும், நல்லா உருகிடும் அது. இப்போ இது நல்லா விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. அப்பப்போ நெய் ஆட் பண்ணுங்க. நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட நான் வந்து 3 டைம்ஸ் வந்து நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இடையில நெய் ஆட் பண்ணுங்க. இதோட 4 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது அது கூட நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது வர ஒரு 5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் நெய். எப்படி சூப்பராக பப்புள்ஸ் விடுது பாருங்க. இங்கே பாருங்க, நல்லா பப்புள்ஸ் விடுது. அதே நேரத்தில் பாருங்க, நல்லா கெட்டியாகுதா, நல்லா ஓரளவு இறுகுதா, அது பார்த்தீங்களா? பாருங்க, அதோட டிஃப்ரென்ஸ் தெரியும். எப்படி இருக்கு பாருங்க. இப்போ மறுபடியும் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிண்டி விட்டுருங்க. இங்கே பாருங்க, நான் கிண்டும் போதே எல்லாம் சேர்ந்து கரண்டியோட வரும் பார்த்தீங்களா? தனியாக வரும். அப்படியே இப்படி கிண்டுனாலே அது கூட சேர்ந்து வருது பாருங்க. கிட்டத்தட்ட அல்வா பாத்திரம் ரெடி ஆகிட்டு இருக்கு. நல்லா மறுபடியும் நெய்யை ஆட் பண்ணிட்டு நல்லா கிண்டி விடுங்க. அது கூட ஃபைனலாக 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிண்டி விடுங்க. நல்லா இப்போ சூப்பராக அல்வா ரெடி ஆயிடுச்சு. அப்படியே கிண்டுனா தனியாக வருது பாருங்க. இதோட சேர்ந்துக்கிட்டு எதுவும் அடியில் எதுவும் ஒட்டாது. இப்போ சூப்பராக நுங்கு அல்வா ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக இது கூட இந்த முந்திரியை ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ சூப்பரான, ரொம்பவும் டேஸ்டியான, ரொம்பவும் ஹெல்த்தியாக, அருமையாக ஒரு நுங்கு அல்வா. இது போல் யாரும் இது போல் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். குழந்தைங்களாம் இதெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து குழந்தைங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பயங்கர ஹெல்த்தியாகவும் நல்லா டேஸ்டியாகவும் நல்லாயிருக்கும். இது போல் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். இதுவரை லுக்மா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. என் சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க.
என் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.